என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111236 அல்லது 0112291701 மிஸ்டு கால் கொடுக்கவும். நான் ஏன் இப்படி ஆன? முடிவில்லாத அதிருப்தியில, தாகம் மற்றும் சோர்வுற்ற ஓட்டப்பந்தய வீரர். நன்மை மற்றும் தீமையின் அண்ட விளையாட்டில் ஒரு சிப்பாய். இறுதியில் நான் எங்கே நிற்கிறேன்? பொருள் வெற்றிக்காக என்னில் உள்ள நல்லதை தியாகம் செய்யும்படி தொடர்ந்து கேட்கப்படுவது போல் ஏன் தோன்றுகிறது? இது இப்படியே இருக்க வேண்டும் என்று உருவாக்கியது யார்? எனக்கு முக்கியம் என்று நான் நினைத்த அனைத்தும் எப்படியோ மாறிவிட்டது. எனக்கென்னமோ எல்லாரும் பிரிந்து விட்டார்கள் போல் தெரிகிறது. அனைவரும் அச்சத்தில் உள்ளனர். நான் அறிந்த ஒருமை எங்கே? நான் குழந்தையாக இருந்தபோது உணர்ந்த ஒற்றுமை மிகவும் இளமையானது, மிகவும் அப்பாவி மற்றும் ஆச்சரியம் நிறைந்தது. எல்லாம் எங்கே போனது? நான் இப்பொழுது என்ன ஆனேன்? எனது உண்மையான நிலைக்கு திரும்புவதற்கான வழியை எப்படி கண்டுபிடிப்பது? ஒற்றுமைக்கு திரும்ப வேண்டும். என் பேர் ராஜ். அமெரிக்க மரத்தை தேடி இந்த பெரிய நாட்டிற்கு வந்தேன். மேலும் எனது பல முயற்சிகளில் நான் வெற்றி பெற்றுள்ளேன். ஆனால் எனது விதிகளை நான் எப்பொழுதும் இழக்கவில்லை. இந்தியாவில் ஒரு சிறிய கிராமத்தில் என் வீடு. நான் அங்கே ஏழையாக வளர்ந்தேன். ஆனால் வாழ்க்கை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. நான் அதை பயன்படுத்தினேன். இப்போது பல வருடங்கள் கழித்து ஒரு பள்ளி சிறுவனுக்கு என் நாட்டில் மொழி எவ்வளவு நன்றாக தெரியுமோ நான் அவ்வளவு கற்றுக்கொண்டேன். நான் அடைய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளன: பணம், வெற்றி மற்றும் அதிகாரம். ஆனால் இவை அனைத்தையும் கையகப்படுத்துவதன் மூலம் நான் பல ஆத்மார்த்தமான விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது என்பதை அறிந்து கொண்டேன்.
எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. எல்லா டீல்ஸும் நல்லா இருக்கு. வாடிக்கையாளரும் என்ன அறிமுகப்படுத்தினாரு. எல்லா தகவலும் நல்லா தான் இருக்கு. டீலை கூடிய சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவோம். சூப்பர் நண்பா. ஒரு நிமிஷம் இரு. இது நல்ல டைம். நீ சொன்ன நியூஸ் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹாய் ராஜ், எல்லாம் நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாம ஒர்க் அவுட் பண்ண டீலை பத்தி ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? $2 ஆவது சம்பாதிப்போமா? சம்பாதிப்போம். இது அருமையான செய்தி தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வேன்ஸ், என்ன நடக்குது? இங்க நல்ல செய்தி தான். இந்த தடவை க்ளோஸ் பண்ணுவோமா? எனக்கு கூட அப்படிதான் தெரியுது. நம்ம கிட்ட தான் கான்ட்ராக்ட் இருக்கு. கேஸ் முடிக்க நாங்க தயாரா தான் இருக்கோம். எல்லாமே சூப்பர். அருமை அருமை. நல்லது. கண்டினியூ. இந்த கருமத்தெல்லாம் நான் கேட்க விரும்பல. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டே இருக்க. நான் இந்த உலகில் இப்போ சக்தியற்றவனாக உணர்ந்தேன். நான் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டேன் என்பதை இந்த பிரபஞ்சம் எனக்கு காட்டியது. நான் எனது சக்தியை இழந்தேன். நான் அதை திரும்ப பெற வேண்டும் அல்லது நிரந்தரமாக இழக்க வேண்டும். அன்று மாலை எனது வெற்றிகரமான வணிகம் கூட எனக்கு தோல்வி அடைவது போல் தோன்றியது. நான் வீட்டிற்கு செல்லும்போது வெறுமையாக, தனியாக மற்றும் மனசோர்வாகவும் உணர்ந்தேன். அடுத்த நாள் காலையில் நான் ஜாக்கிங் போனேன். அதே நேரத்தில் இந்த முறை அமைதியான இடத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தேன். நான் கைவிட்ட ஒரு நடைமுறையை திரும்ப முயற்சி செய்ய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் செய்த ஒரு ஆழ்ந்த தியானம். அதை நான் இப்போதும் செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. நான் பல தரிசனங்களையும் செய்திகளையும் பெற்றேன். சரணடையுங்கள். சரணடையுங்கள். நான் எதை சரணடைய வேண்டும்? இதற்கு என்ன அர்த்தம்? என் உள்குரல் என்னை அழைத்தது. துரதிருஷ்டவசமாக என் வணிகம் மேலும் சிக்கல்களை உருவாக்கியது. நாங்க எதிர்பார்த்ததை விட இது சொல்ல போனா அதிக நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். சாரி பாஸ். அவன் இன்னும் பணத்தை அனுப்பல. அவன் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செல்லர் நேர்மையானவர், ஆனா பையர் நேர்மையானவர் இல்லை. நீ அவரை சந்திக்கல, ஆனா என்கிட்ட சொன்னது இந்த கிளைண்ட்ஸ் எல்லாரையும் நியூயார்க்ல நீ சந்திப்பேன்னு சொன்ன. சார், நான் உங்ககிட்ட விளையாடல. நான் உங்களை ஏமாத்தவும் மாட்டேன். நான் நேரடியா உங்க வாடிக்கையாளர்களை அணுகவும் மாட்டேன். இந்த ஜோக்கருங்க, புரோக்கருங்க எல்லாம் மக்கள் நேரத்தை வீணடிக்கிறானுங்க. உணர்ச்சி, பொய், முட்டாள்தனம், மொல்ல மாறிங்க. நான்சென்ஸ். ஏன் என்கிட்ட பொய் சொன்ன? உள்ளத உள்ளபடி சொல்ல கத்துக்கோங்க. அன்று மாலை நான் தூங்குவதற்காக எனது அறைக்கு சென்றேன். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. என் சிவபெருமானிடம் பிரார்த்தனைக்காக மெழுகுவர்த்தி மட்டுமே ஏற்றி வைப்பேன். மெழுகுவர்த்தி தானாக எரிந்தது. அந்த கடவுள் சிவபெருமான் எனது உணர்வில் நுழைந்தாரா? இந்த அழகான செய்தியை எனக்கு வழங்குவதற்கு. அடுத்த நாள் காலை நான் கடலுக்கு சென்று சிவபெருமானை வேண்டிக் கொண்டேன். ஆசீர்வாதத்திற்கு நன்றி சொன்னேன். நான் தண்ணீரை சூரியனுக்கு வழங்கினேன். முந்தைய இரவு அந்த அதிசயத்தால் நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தேன். நான் உணரக்கூடியது நன்றியை மட்டுமே, உலகின் இரக்கமும். என் இருதயம் திறக்க ஆரம்பித்தது. நான் அதை ஒருபோதும் மூட விடமாட்டேன். பின்னர் ஒரு நாள் மாலை பொய்யர்கள், மோசடி செய்பவர்கள், திருடர்களுடன் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்த பிறகு இது ஒரு மாற்றத்திற்கான நேரம் என்று முடிவு செய்தேன். என்ன நம்பு ஜெசிகா, இயற்கையோட எனக்கு ஆழமான தொடர்பு இருக்கணும். ரொம்ப தெளிவான ஒரு பார்வை இருக்கணும்.
கடவுள் என்கிட்ட இருந்து சரியா என்ன விரும்புறாருன்றத தெரிஞ்சுக்கணும். இயற்கையோட இணைஞ்சிருக்கணும். ஹாய் மேகனா, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே சார், நீங்க இந்தியா வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆகியும் நீங்க எங்களை பார்க்க வரல. நாங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க எப்போ வருவீங்க? மேபி அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட்லயே நான் வர்றதுக்கு ட்ரை பண்றேன். சார், சோனியா இப்ப வளர்ந்துட்டா. நீங்க கொஞ்சம் அவகிட்ட பேசுங்க. பாருங்க. ஹலோ சோனியா, ஹலோ ஆல் த கிட்ஸ். நீங்க எல்லாரும் எனக்கு ஸ்பெஷல். அங்கிள், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வருவீங்க? டேக் கேர் மேகனா, பை பை. அங்கிள் எப்போ வருவீங்க? திரும்ப திரும்ப அந்த இசையை கேட்கிறேன். கடவுளிடம் இருந்து வரும் இந்த எளிய செய்தியை என்னால் புறக்கணிக்க முடியவில்லை. அந்த தருணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்தது. அதுபோலவே நான் என் பழைய வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டேன். கவலைகளை விட்டுவிட்டு பாடுபடுவேன் மற்றும் நிச்சயமாக ஒரு புதிய பாதையை கண்டுபிடிப்பேன். அந்த பாதை என்னை என் உண்மையான விதிக்கு அழைத்து செல்லும். அது என்னவாக இருக்கும்? அது எனக்கு தெரியவில்லை. கடவுளே, இந்த போரை நிறுத்த முடியுமா? அவர்கள் நிறுத்த ஏதாவது வழி இருக்கிறதா? நான் ஒருமையை பற்றி பேசுகிறேன். குண்டுகளையும் ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் பார்க்கிறேன். நகரத்தில் உள்ளவர்களை அழிக்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும்? உலகம் அமைதிக்கு திரும்ப வேண்டும். அன்பு, ஒற்றுமை, நாம் விழிப்போமா? விழித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது? இனி நான் பார்க்க விரும்பவில்லை. இந்த உலகில் எந்த அழிவையும் நான் பார்க்க விரும்பவில்லை. ஆண்டவராகிய இயேசுவே,
உலகில் மாற்றத்தை கொண்டு வர தயவு செய்து உதவுங்கள். உலகம் வலி மற்றும் துன்பத்தை கடந்து செல்கிறது. ஒற்றுமையே இல்லை. உலகத்தின் அடித்தளத்தை உருவாக்க எனக்கு உதவுங்கள். ஒற்றுமையே இந்த உலகின் அடித்தளம். தயவு செய்து உதவுங்கள் இயேசுவே. எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் தேவை. உங்கள் அன்பு எனக்கு வேண்டும். நான் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, நேசிக்கிறேன். அன்புள்ள யெகோவா, அன்புள்ள ஆண்டவரே, தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து மதம் மற்றும் அனைத்து மதங்களையும் ஒன்றாக கொண்டு வர எனக்கு உதவுங்கள் ஆண்டவரே. எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். நான் உங்கள் மீது அன்பு கூறுகிறேன். உங்களை நேசிக்கிறேன். அன்புள்ள சிவபெருமானே, எனக்கு தூய உணர்வை அருள்வாயாக. நான் உங்களுடன் ஒன்றாக இருக்க விரும்புகிறேன். அருள் புரியுங்கள் சிவனே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பான வாய்குருவே, சத்நாம். एक ओंकार सतनाम, करतापुर निर्भो निर्वे अकाल मूरत अजूनी सैबम गुर प्रसाद जप. आद सत जुगाद सत ए भी सत नानक ओसी भी सत. வாய்குருஜி, பஞ்சாபி குடும்பங்களை ஒன்றிணைக்க நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? இந்தியாவையும் மற்றும் மொத்த உலகத்தையும் தாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும். அன்புள்ள வாய்குருஜி, எனக்கு இந்த செய்தியை பரப்ப ஆசீர்வதியுங்கள். இந்த உலகில் ஒற்றுமையை உருவாக்க எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைமையை பார்த்து நான் சிரிக்க ஆரம்பித்து விட்டேன். என் ஆடைகளை களைந்து மீண்டும் தொடங்க இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான நேரம். ஒரு புதிய திசை, ஒரு புதிய வாழ்க்கை.
எனக்காக காத்திருக்கிறது. மற்றும் அன்று கடலில் நான் எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். தீராத பணத்தை துரத்துகிறது அதிகாரம் மற்றும் கௌரவத்தின் தீராத தேவை. நான் அரசன் இல்லை, நான் வெறும் முட்டாள். நான் எனது சொத்துக்களை விற்று ஒரு பயணத்தை தொடங்கினேன். நான் இன்னும் அதிகமாக ஆராய வேண்டிய நிலத்திற்கு புதிதாக தொடங்க நான் பெரிய கடலுக்கு மேற்கே சென்றேன். உணர்வு பெருங்கடல், ஒளிரக்கூடிய கனமான ஒன்று, ஒரு புதிய திசைக்கான வழி, என் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றக்கூடிய ஒன்று. என் தாய்நாடு இந்தியா. ஒருவருக்கு கேள்விகள் இருக்கும்போது அவர்கள் தங்கள் ஆன்மீக வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டுதலை நாடுவார்கள். கிருஷ்ணா, புத்தர், சிவன், விஷ்ணு, வாய்குரு, சாய்பாபா, இவை எல்லாம் என் அவதாரங்கள். ஆனால் இங்கே பவித்திரமானவர்களை புனிதர்கள் மற்றும் இரட்சகர்கள் என்று அறியப்பட்டனர். இது பைத்தியக்காரத்தனத்தின் போர். இதுல நான் நடக்கணுமா? கடவுளே, உங்கள் செய்தியை பெற்றேன். நான் அதை செய்ய போகிறேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் உலகையும் ஒன்று சேர்க்கப் போகிறேன். எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேண்டும். நான் பலமுறை கடவுளிடம் விரக்தியுடன் அழுததாலும் இந்த அழகான சூரியன் மற்றும் கடலில் நான் ஆறுதல் பெற முடியும். வேறு எங்கும் அமைதி கிடைக்காது என்று நினைத்தேன். அது கொஞ்சம் அமைதியை கொடுத்தது. எனக்குள் நினைத்துக் கொண்டேன், இங்கு நான் தங்குவேன் என்று. எப்படியோ வீட்டுக்கு வந்துவிட்டேன். திடீரென்று நான் ஒரு உத்வேகத்தை உணர்ந்தேன், ஒரு குறிப்பிட்ட படைப்பாற்றல். நான் கதைகள் எழுத விரும்பினேன். நான் இசைக்கருவிகளை வாசித்தேன், தியானம் செய்ய தொடங்கினேன். என்னுடன் மீண்டும் இணைவதற்கு முயற்சித்தேன். அதை செய்ய முடியாது என்று நினைத்தேன். இந்த விசித்திரமான புதிய உலகில் நான் மாற்றப்பட்டு கொண்டிருந்தேன். அதை நான் மிகவும் விரும்பினேன். பின்னர் ஒரு இரவு என் மாலை பிரார்த்தனைக்கு பிறகு மிகவும் விசித்திரமான ஒன்று நடந்தது. நான் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கனவு கண்டேன். என்னை மிகவும் பயப்பட வைத்த ஒரு விஷயம் உண்மையானது. ஏழையான, வீடற்று, எதுவும் புரியாமல் திரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் உதவி கேட்டேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. அதாவது எனக்கு தொண்டு அல்லது ஆதரவை காட்ட. ஆனால் என் தனிமையில் நான் தனியாக இருக்கவில்லை. என்னை போல் பலர் இருந்தனர், அன்பற்ற, கைவிடப்பட்டவர்கள். இதை கொஞ்சம் பாருங்க. நாம் வலி மற்றும் பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். நல்லா பாருங்க, அவங்கள ஒரு வாட்டி பாருங்க. உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. உதவுங்க. நாங்க எல்லாரும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்றோம். உங்களோட உதவி எங்களுக்கு தேவை.
உங்க உதவி தேவை. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சரி, குடும்பங்களும் கைவிட்டுருச்சு. எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. உதவுங்க, உதவி வேணும். உலகம் குழப்பமான இடமாக மாறியது. எல்லா இடத்துலயும் மாசு, தவறான கைகளில் அதிகாரம், என் குரலையே கேட்க முடிந்தது. கடவுளே, இந்த உலகம் தயவு செய்து சொல்ல முடியுமா? கடவுளே, உலகில் என்ன நடக்கிறது என்று உதவி செய்ய மாட்டீங்களா? இந்த உலகத்தில் என்ன நடக்குது? என்னதான் நடக்குது? நீ எங்கே இருக்கிறாய்? இதுக்கு முடிவே இல்லையா? இன்னும் அங்கேதானா? நாங்க இப்படி நான் உங்களிடம் பேச வேண்டும். இதைத்தான் நீங்க நினைக்கிறீங்களா? பின்னர் துக்கத்தின் பாதையில் நான் ஒரு ஒளியை கண்டேன். அது மிகவும் பிரகாசமாக இருந்தது. அது முழு கடலையும் அகற்றியது. அது என் பார்வைக்கு வெளிச்சம் தந்தது. நான் கடவுளின் மனதை நேரடியாக பார்த்தேன். பின்னர் அவரிடம் முறையிட முயன்றனர். நாடுகளுக்கு இடையே நடக்கும் போரை நான் பார்க்க விரும்பவில்லை. மக்களுக்கிடையே நடக்கும் சண்டையை பார்க்க பிடிக்கவில்லை. இவ்வுலகில் ஒருமைப்பாட்டை கொண்டு வர எனக்கு உதவுங்கள் ஆண்டவரே. கடவுளே, ஏன் எனக்கு இந்த காட்சிகளை கொடுத்தாய்? பின்னர் நான் ஒரு குரல் கேட்டேன். என் மகனே, நீ உண்மையிலேயே எதை பார்க்கிறாயோ அதை சொல். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை காண விரும்புகிறேன். அண்ணன் தம்பிகளிடையே ஒற்றுமையை பார்க்க விரும்புகிறேன். அண்ணன் தங்கைக்கும் இடையில் ஒற்றுமையை பார்க்க விரும்புகிறேன். நண்பர்களிடையே ஒற்றுமையை பார்க்க விரும்புகிறேன். உலகில் உள்ள ஒற்றுமையை நான் காண விரும்புகின்றேன். உலகில் உள்ள அனைத்து இடங்களிலும் ஒருமைப்பாட்டை காண விரும்புகிறேன். அக்கப்பக்கத்தில் உள்ளவர்களிடையே ஒற்றுமையை பார்க்க விரும்புகிறேன். அனைத்து மதங்களிலும் உள்ள ஒற்றுமையை காண விரும்புகிறேன். நாட்டில் ஒற்றுமையை காண விரும்புகிறேன். முழு பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒற்றுமையை நான் காண விரும்புகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு ஒற்றுமையை தாருங்கள். எனக்கு ஒருமை மட்டுமே வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த உலகம் நாசமாகிடும். உங்களை மறுபடியும் கேட்கிறேன். நான் சொல்றதை கேளுங்க. எனக்காக வாங்க, எங்களுக்காக வாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியல. இந்த ஜீவராசிகள் மூலமா நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். மனசு இறங்குங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் உனக்கு விரைவில் தெரிய வரும். நான் உன்னை கைவிட மாட்டேன், எப்பையும் போக விட மாட்டேன். இப்போது ஒரு அமைதியான இடத்தை தேடிச் செல். உன்னையே நீ பார். பதில் உனக்குள் உள்ளது. உனக்குள் உள்ள அமைதியை கண்டுபிடி. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நீ காண்பாய்.
நான் உன்னை அங்கே சந்திக்கிறேன். கடவுள் கட்டளையிடும் பொழுது நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நான் காட்டுக்குள் ஆழமாக பயணம் செய்தேன். நான் நிம்மதியாக உணர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க. நான் என் ஆத்மாவின் ஆழமான பகுதியை கையாண்டேன். விவரிக்க முடியாத அழகு மற்றும் அன்பின் தரிசனங்கள் எனக்கு மிக அதிகமாக கிடைத்தது. சில கேள்விகளுக்கான பதில்கள், நான் என்னை நானே கேட்டுக்கொண்ட கேள்விகள் இறுதியாக இப்பொழுது தெரிய வந்தது. இறைவனிடம் பேசிய பின் எனக்கு தெரிந்தது, என் முக்கிய நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தில் பொருள் முதல்வாதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு சமநிலை கொண்டு வர வேண்டும். இதை அடைவதற்காக எனது எல்லா தொழில்களையும் நான் ஒரேடியாக விட்டுவிட்டேன். நான் தெய்வீக வழியை பின்பற்றுகிறேன். மனிதனுடன் மனிதனை இணைக்க முடியும். அங்கு மக்கள் மக்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு உதவுவதற்காக நான் ஒரு குழுவை உருவாக்கினேன். மக்கள் மனதில் பல குழப்பங்கள் மற்றும் பல பிரச்சனைகள் உள்ளன மற்றும் அவர்கள் அதை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவுகிறோம். இத்தனை வருட தேடல் மற்றும் விரிவான வேலைக்கு பிறகு நான் உணர்ந்தது என்னவென்றால், அமைதி, அன்பு மற்றும் மன்னிப்பு ஆகியவை மிக மிக நீண்ட காலமாக இணைந்து உள்ளன. ஆனால் மதங்கள் பல மோதல்களில் சிக்கியுள்ளன. வாவ்! ஜெசிகா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க இருந்து ஹாலிவுட் சைன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. நண்பர்களே, நான் தான் ராஜ். நம்ம பிளாட்ஃபார்மோட பேர் ஒன்னஸ் ஆஃப் ராஜ். ராஜுக்கு அர்த்தம் என்னன்றதை நான் சொல்றேன். ராஜ் அப்படின்னா, அதாவது ஆர் என்றால் ராம், ஏ என்றால் அல்லாஹ், அப்புறம் ஜேவோட அர்த்தம் ஜீசஸ். இது மூணுமே ஒரு முக்கிய மதங்கள். இது இல்லாம நிறைய மதங்கள் இருக்கு. அதோட இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களையும் நாம மதிப்போம். ஆனா முக்கிய விஷயம் என்னன்னா, நாம இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கணும். ஹாய் சீரஸ், எப்படி இருக்கீங்க? ஒன்னஸோட கலந்து கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த வெற்றியை பார்த்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்க நாட்டுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களால சொல்ல முடியல. ஓ, நீங்க என்கிட்ட சொன்னது ரொம்ப வேதனையா இருக்கு. நான் இப்போ 3 ஃபிலிம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ் முன்னா, இப்போதான் நீ என் வழிக்கு வர. என்னன்னா, வாழ்க்கையில சில சமயங்கள்ல உண்மையான அன்பு முக்கியமானது. நித்திய அன்பும் இது எல்லாத்தையும் விட ஆழமானது, கடல்களை விட ஆழமானது, இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட ரொம்ப ஆழமானது. நீ அவளோட நேரத்தை செலவு பண்ணது, நீ அவளை நேசித்த, நீ இன்னும் அவளை நேசிச்சுட்டு இருக்க. அத நீ அப்படியே செஞ்சுக்கிட்டே இரு. தெய்வீக காலம் வரும்போது நீங்க மறுபடியும் சந்திக்கலாம். கண்டிப்பா சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்.
நீங்க அற்புதமானவர், நீங்க நல்லா தான் இருக்கீங்க. இந்த தகவல் மூலமா நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடியது என்னன்னா, இது உருமாறக்கூடிய விஷயம். ஒற்றுமை உலகில் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். என்ன நம்புங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும், அதான் முக்கியம். நான் அவர் கூட தொடர்புல தான் இருக்கேன். அவர் சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. அததான் நீங்க சொன்னீங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னால இதை நம்பவே முடியல. நான் இந்த செய்தியை விரும்புறேன். உண்மையிலேயே இந்த படத்தை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அது ஜெர்மன்ல சொல்லுவாங்க, ஆன பேனா பிளைட் ஏமான பேனா வெனாக் பிரின்ஸ் டிச்சரஸ்ட் பை சோஷியல் மைண்ட். காப்பி பேனா மீன்ஸ் திஸ் இஸ் a நெகட்டிவ் வேர்ல்டு இன் ஜெர்மன். அவங்க மாற மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க நகர்ந்துட்டே இருங்க, அவங்கள மன்னிச்சுட்டு உங்க வாழ்க்கையில போய்கிட்டே இருங்க. நீங்க கண்டிப்பா நல்ல நண்பர்களை கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப நல்ல மனிதர்களால நிறைஞ்சிருக்கிற உலகம். நிச்சயமா சொல்லுவேன். எங்க அப்பாவை நான் அடியோட வெறுக்கிறேன். அவர் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. குடும்பம், கலாச்சாரம், மதம் எல்லாமே இருக்கு. உங்களால தான் இணைக்க முடியும். அவரை ஒரு நல்ல மனிதரா நான் பாக்குறேன் சார். அது மட்டும் இல்ல, அமைதி அன்பை கொண்டு வரணும். உண்மையை சொல்லணும்னா அவ சொந்த கால்ல நிக்க கத்துக்கிட்டா. ஆமா, குடும்பங்கள் அப்புறம் உறவுகள். இன்னைக்கு எங்க வீட்ல குடும்பத்தோட சாப்பிட போறோம். உணவில்ல, தண்ணி இல்ல. ஐ லவ் ஒன்னஸ் ப்ரோகிராம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் யார்கிட்டயாச்சும் இத பத்தி சொல்லணும்னா வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். உண்மையை சொல்லணும்னா இனி எனக்கு கவலை இல்ல. நான் வளர்ந்துட்டேன்னு எனக்கு தெரியும். என் மனசுல பல கேள்விகள் எழுந்தன. அதுக்கெல்லாம் என்னிடம் பதில்கள் மட்டும் இல்ல. ஏன் இவ்வளவு அழிவு ஏற்படுது அப்படின்றது. நாடுகள் ஏன் நாடுகளை ஆக்கிரமிக்கின்றன? ஏன் போர்கள் நடக்கின்றன? ரஷ்யாவில், உக்ரைன்ல, இந்தியாவில், பாகிஸ்தான்ல மற்றும் பல்வேறு நாடுகள்ல நடந்துகிட்டே இருக்கு. அவங்க இன்னும் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இது மிகவும் வருத்தமான ஒண்ணு. நம் வரலாற்றில் எல்லாமே இருக்கு. ஹிட்லர் ஏன் பல யூதர்களை கொன்னாரு? ஏன் ஜெனரல் டயர் ஜாலியன் வாலாபாகில் இந்தியர்களை சுட்டு தள்ளினார்? ஏன் எல்லா மத மக்களும் பிற மதத்தினரை அவர்களுக்கு மாற்ற முயன்றனர்? லியோபோல்டு ஏன் கருப்பின மக்களை பாகுபடுத்தி அவர்களை கொன்றார்? இந்த உலகில் நமக்கு ஏன் பல இனங்கள் உள்ளன? எதற்காக வெனிசுலா மக்கள் பசி மற்றும் விரக்தியை கடந்து செல்கின்றனர்? ஒரு பெரிய இடப்பெயர்ச்சி நெருக்கடியுடன். 9/11 பேரழிவு ஏன் நடந்தது? ட்வின் டவர் இடிந்த போது மக்கள் தங்கள் உயிர்களை இழந்தனர். உலகில் ஏன் இவ்வளவு வெறுப்பு? ஏன் பல முஸ்லிம்கள் குறிவைக்கப்பட்டார்கள்? அவர்களின் உயிரை மிரட்டி கொன்றனர். ஏழை மக்கள் ஏன் தங்கள் உயிருக்காக கஷ்டப்பட்டு தியாகம் செய்ய வேண்டும்? ஏன் 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 இன்னும் 32 நாடுகளில் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது? எதற்காக? அவர்கள் ஒற்றுமைக்கான வழியை காணவில்லை. அமெரிக்காவில் ஏன் பலர் வீடற்றவர்களாக மாறுகிறார்கள் மற்றும் உலகின் மற்ற பகுதிகள்? இந்தாங்க, இது உங்களுக்கு தான். இந்தாங்க, வச்சுக்கோங்க. இன்னும் தரீங்களா? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கீங்களா? சரி, இந்தாங்க. தேங்க்யூ. இந்தாங்க, இது உங்களுக்கு தான். வாங்கிக்கோங்க. ஒன்று வேணுமா இல்ல 2 வேணுமா? இன்னும் கொடுங்க சார். இது வேணுமா? ஆமா வேணும். God bless you. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமா? கொடுங்க சார். சரி, இன்னும் கொஞ்சம் பணம் தரேன். கொடுங்க. காட் பிளஸ் யூ கண்டிப்பா. சார். எத்தனை நாளா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? 4 நாள் ஆச்சு சார். உண்மையாவா? கடவுளே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒவ்வொரு நாட்டு ராணுவமும் ஏன் அவர்களுக்கு உதவவில்லை? அவர்களுக்காக முகாம்களை உருவாக்கலாமே. அவர்களுக்கு உதவ அரசு ஏன் தீவிர நடவடிக்கை எடுக்கவில்லை? எதற்காக உலக போர்கள் நடந்தன?
மனிதர்கள் ஏன் மற்ற மனிதர்களை நியாயம் தீர்க்கிறார்கள்? ஏன் அரசியல்வாதிகள், பிரபலங்கள், கோட்டீஸ்வரர்கள் சுயநலம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள்? அவர்களுக்காக ஏன் அவர்களின் உயர்ந்த பதவிக்காக தொடர்ந்து போராடுகிறார்கள்? ஏன் பல குழந்தைகள் தங்கள் பிழைப்பிற்காக தெருவில் பிச்சை எடுக்கிறார்கள்? மனிதர்கள் ஏன் மனிதர்களுக்கு உதவுவதில்லை? வட கொரியாவும் தென் கொரியாவும் ஏன் சண்டை போடுகின்றனர்? அவர்கள் ஏன் கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி போல் ஒன்றாக மாறவில்லை? ஒரு அழகான ஒற்றுமையை உருவாக்கலாமே. ஈரானில் பெண்களுக்கு ஏன் சுதந்திரம் கிடைக்கவில்லை? ஏன் உலகின் அனைத்து பெண்களும் அவர்களை ஆதரிக்கவில்லை? மற்றும் அவர்களின் இலக்குகளை அடைய அவர்களுக்கு உதவலாமே. இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ஏன் நீண்ட காலமாக சண்டையிட்டு வருகின்றனர்? அவர்கள் ஏன் அமைதி, அன்பு மற்றும் ஒற்றுமைக்கான வழியை கண்டுபிடிக்கவில்லை? ஏன் அனைத்து மத மற்றும் ஆன்மீக தலைவர்களும் ஒன்றாக இல்லை? ஏன்? ஒன்றாக மாறுவதற்கான நேரம் இது. உலகில் ஏன் இவ்வளவு மோசடி செய்பவர்கள், பொய்யர்கள், அயோக்கியர்கள் மற்றும் நேர்மையற்றவர்கள்? முழு மனித உலகமும் ஏன் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட வேண்டும்? பல மரணங்கள் மற்றும் அழிவுகள் கொரோனா காரணமாக நடந்தது. ஏன் இது வேதனையாக இருந்தது? இது ஏன் நடக்கிறது? கணவன் மனைவிக்கு இடையே அமைதி, அன்பு மற்றும் ஒற்றுமை ஏன் இல்லாமல் போகின்றது? பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு இடையே, சமூகங்களுக்கு இடையே, மதங்களுக்கு இடையே, நாடுகளுக்கு இடையே நாம் என்னும் சொல் பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் காணவில்லை. மக்கள் ஏன் மாறுவதில்லை? மக்கள் ஏன் மாறுவதில்லை? மனித மனங்கள் ஏன் குணப்படுத்த முடியாதவையாக, நிலையற்றவையாக இருக்கிறது? நான் ஏன் ஆன்மாக்கள் மிகவும் கலங்குவதாக உணர்கின்றேன்? ஏன் அப்படி தோன்றுகிறது? அவர்கள் தனியாகவும் சுயநலமாகவும் திசை திருப்பப்பட்டு வாழ விரும்புகிறார்கள். என் வாழ்க்கையில் உள்ள அனைவருக்கும் நான் உதவி செய்ய தயாராக இருந்தேன். நண்பர்களுக்கும், குடும்பங்களுக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் உதவி செய்ய விரும்புகின்றேன். என் வாழ்க்கையில் யாரை கடவுள் அறிமுகப்படுத்தினாரோ அவர்கள் எல்லோருடனும் ஒன்றாக இருக்க முயற்சி செய்கின்றேன். ஆனால் அவர்கள் ஏன் என்னுடன் ஒன்றாக இருக்கவில்லை? ஏன் இந்த உலகில் யாரேனும் காயப்பட்டால் நான் காயப்படுகிறேன் அல்லது துன்பப்படுகிறேன்? எல்லோருடைய வலியையும் நான் ஏன் உணருகின்றேன்? ஏன் நான் வலியை உணருகிறேன்? ஏன் வலியை உணருகிறேன்? எல்லா உயிர்களுக்கும் விடை காண நான் அமைதியற்றவனாக இருக்கின்றேன். பல வருடங்களாக என்னால் தூங்க முடியவில்லை. இறுதியாக நான் என் உள்ளத்துடன் ஆழமாக இணைந்தேன். அனைத்து பதில்களையும் கண்டுபிடிக்க எனது உள்மனம் இந்தியாவிற்கு திரும்பிச் செல்ல என்னை தூண்டுகிறது. நான் பிறந்த இடத்தில் எல்லா பதில்களையும் கண்டுபிடிப்பேன். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா
உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112291703 மிஸ் கால் கொடுக்கவும். குழந்தைங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க சார். நானும் குழந்தைங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அவங்கள உடனே பார்க்க விரும்புறேன். எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க சார். ஃபவுண்டேஷன் கூட நல்லா போகுது. உண்மையிலேயே அதை நான் கட்டி எழுப்புறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களும் நம்மள போலவே தீவிரமா வேலை செய்யணும். அதனால தான் அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ரயில் பாதையில் வசிக்கும் குழந்தைகளுக்கு நான் உதவி செய்தேன். அவர்கள் அனைவரையும் நான் நேசிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு நாள் வீடு கட்டித் தர வேண்டும் என்பது எனது கனவு. எல்லா குழந்தைகளும் உலகின் அழகான ஆன்மா. அவர்களின் பிரச்சனைகளை நான் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவர்களுக்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சி செய்கின்றேன். அதாவது சில கட்டுரைகள் போடலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்திருக்கேன். அது மூலமா வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் நம்ம ஃபவுண்டேஷன் நல்லா வளரும். நான் கட்டானாக்கு போக போறேன். அப்புறம் ஹிமாலயாவுக்கும் போவேன். ஓகே சூப்பர் சார். ஒவ்வொரு அரசியல்வாதியின் ஆன்மாவையும் ஆழமா இணைக்க போறேன். ஒவ்வொரு செல்வந்தரின் ஆன்மாவையும் யாரையும் நான் விட போறதா இல்ல. அதனால நான் சுலபமா அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும் இல்லையா? என்னோட ஆன்மீக வழியின் மூலமா அவங்களோட நிலைமையை தெரிஞ்சுக்க முடியும். எல்லா தெய்வீக ஸ்தலங்களையும் தரிசிக்க முடிவு செஞ்ச ஒவ்வொரு கோவில்களுக்கும் போகணும். மசூத் அன்புள்ள அல்லாஹ், எனக்கு உங்க அருள் வேண்டும். மதங்களுக்கு இடையே எத்தனையோ மோதல்கள் நடக்கின்றன. நாடுகளுக்கு இடையே போர் நடக்கின்றது. இதையெல்லாம் நான் எப்படி நிறுத்த முடியும்? தயவு செய்து எனக்கு பாதையை காட்டும். எனக்கு உங்கள் உதவி தேவை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். இவை அனைத்தையும் நிறுத்த எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். நான் உம்மை நேசிக்கிறேன் அல்லாஹ். தேவாலயங்கள், குருத்வாரா, ஒவ்வொரு தெய்வத்துடனும் பேசி மீண்டும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். அது ஒரு மிகவும் அழகான பயணம். உங்களை நேசிக்கிறேன் ராம். வாய்குரு, சாய்பாபா, புத்தர். நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லாஹ்.
நான் உன்னை நேசிக்கிறேன் இயேசுவே. உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கிறேன். நான் இமயமலைக்கு சென்றேன், சிவனுடன் இணைந்து பேச, ஆழ்ந்த தியானம் செய்வதற்கும். சிவா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் பிரார்த்தனை செய்வது சொல்லுங்கள். 50 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் உனக்காக வேண்டுகிறேன். ஒரு முறையாவது நான் இப்பொழுது உன்னிடம் பேச வேண்டும். ஒரு முறையாவது பேச வேண்டும். தயவு செய்து என்னிடம் பேசு சிவா. நான் உன்னிடம் பேச வேண்டும். எனக்கு எல்லா பதில்களும் தெரிய வேண்டும். இந்த உலகம் தவறான பாதையில் செல்கின்றது. நாம் உதவ வேண்டும். இந்த உலகில் நடக்கிற அனைத்து அழிவுகளையும் நிறுத்த வேண்டும் சிவா. உங்கள் உதவி வேண்டும். சிவாய், நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய் சிவா? எங்களுக்கு உதவும். தங்களுடன் பேச வேண்டும். நான் பேச வேண்டும். நான் உங்களிடம் பேச வேண்டும். உன்னிடம் பேச வேண்டும் சிவா. நாம் உதவ வேண்டும். நாம் உதவ வேண்டும் சிவா. உங்களிடம் பேச வேண்டும் சிவா. உம்மிடம் பேச வேண்டும். ராஜ், எழுந்திரு. புனித இடங்களில் என்னை தேடுகிறாய். இரவும் பகலும் வழிபாடு மற்றும் பிரார்த்தனை செய்கிறாய். நான் உனக்குள் இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய்? நீ எனக்குள் எப்படி இருக்க முடியும் சிவா? ஓ ராஜ், நான் ஒரு தூய உணர்வு. நான் எல்லோருக்குள்ளும் எல்லா இடங்களிலும் இருக்கின்றேன். என் மகன்கள் எங்கிருந்தாலும் சரி, என் இருப்பு அங்கே இருக்கின்றது. அது எனக்கு நன்றாக தெரியும். இதுவரைக்கும் என்னை நீ உன் கண்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்போது நீ தெய்வீக தரிசனத்தை அடைந்து விட்டாய். என் ஒருங்கிணைந்த அற்புதங்களை நீ இங்கே காணலாம். இதை நீ ஒருமை என்று சொல்வாய். நீ பக்தியின் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டாய். அதனால் நான் உன்னில் இணைந்தேன். நீ என்னுள் இருக்கிறாய். நாம் இருவரும் ஒன்றுதான். ஓ ஓ ஓ ஓம் நமச்சிவாய. எப்பொழுதும் நான் இணைந்திருப்பதை உணர்கிறேன். நான் சிவபெருமானுடன் அழகாக உரையாடுகிறேன். அவர் என்னுடைய ஒருமைப்பாதையை விளக்கினார். அந்த எல்லா பதில்களையும் கண்டுபிடிக்க அவருடைய தெய்வீக வழிகாட்டுதலை பின்பற்றினேன். இந்த கேள்விகள் பல வருடங்களாக என்னை துரத்துகின்றன. சிவபெருமான் என் உணர்வுகளை உயர்த்தினார். நான் இப்பொழுது அவருடன் ஒன்றாக இணைந்து விட்டேன். அவர் என்னிடம் சொன்னார், நீ என்னை எல்லா இடங்களிலும் தேடிக் கொண்டிருந்தாய். உன் வாழ்நாள் முழுவதும் என்னை இந்த உலகில் எல்லா இடங்களிலும் தேடிக் கொண்டிருந்தாய்.
ஆனால் நான் உன்னில் இருக்கிறேன். நான் எல்லோரிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன். நான் ஒரு தூய உணர்வு. ஒவ்வொரு உணர்வும் என்னில் ஒரு பகுதி மட்டுமே. ராஜ், குருஷேத்ரா ஜோதி ஆலமரத்திடம் செல். உனக்கான அனைத்து பதில்களும் அங்கே உள்ளது. நீ அங்கே செல்ல வேண்டும். மேலும் என் பயணத்தை தொடர மிகவும் உற்சாகமாக உள்ளது. என் மனதில் இருக்கும் அனைத்து பதில்களையும் கண்டுபிடிப்பதற்காக. எனக்கு பிடித்த புனிதமான இடத்தை குறித்ததற்கு நன்றி. பக்தியுள்ள மக்களுக்கு சொர்க்கம். மகாயோகி, உங்களை பார்த்தது மகிழ்ச்சி. உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாத தன்மையை நான் உணர்ந்தேன். நான் உனக்குள் இருக்கிறேன், நீ எனக்குள் இருக்கிறாய். என்னால் உன் வலியை புரிந்து கொள்ள முடிகிறது. என் வேதனைகள் எப்படி உனக்கு வலியை தருகின்றதோ, மனித இயல்புகள் அனைத்தும் தூய உணர்வுகளோடு ஏன் இணைக்கப்படவில்லை? இயற்கையே, நீ சொல்வது சரிதான். நமக்கு ஒரு தனித்துவமான இணைப்பு உள்ளது. நான் எல்லா எதிர்மறைகளையும் அகற்ற விரும்புகின்றேன். அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். பிரபஞ்சத்திலிருந்து எல்லா தீமைகளையும் அகற்ற விரும்புகிறேன். ஒரு ஆழ்ந்த உள் விழிப்புணர்வு வருகிறது. நன்றி இயற்கையே, நான் உன்னை நேசிக்கிறேன். நானும் உன்னை நேசிக்கிறேன் மகாயோகி. ராஜ், கடந்த 5000 ஆண்டுகளாக உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் யார்? நான் சாக்ஷி மரம். கலியுகத்தில் ஒரு நாள் நீ இங்கு வருவாய் என்று எனக்கு தெரியும். சாக்ஷி மரமே, எனது எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை கண்டுபிடிக்க தாங்கள் எனக்கு உதவ முடியுமா? அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக. ஆனால் உனக்கு நான் வரலாற்றை சொல்ல வேண்டும். உனக்கு மகாபாரதம் நினைவிருக்கிறதா? குருஷோத்ராவில் நடந்த போர். இப்பொழுது நீ அந்த நிலத்தில் இருக்கிறாய். மகாபாரதம் முழுவதையும் பார்த்திருக்கிறேன். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்தது. கௌரவர்கள் தீய ஆத்மாக்கள். அவர்கள் கடவுளை நம்பவில்லை. ஆனால் பாண்டவர்கள் தர்மத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். கௌரவர்களும் இந்துக்கள்தான். ஆனால் தீமை நுழையும் போது மதம் அழிந்து கடவுள் மறைந்து விடுகிறார். பாண்டவர்கள் கடவுளையும் மதத்தையும் நம்பினர். பாண்டவர்களுக்கு உதவ கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தீயவர்களை கொன்றார். அனைவரும் இறந்தபோது கிருஷ்ணர் மீண்டும் குருஷோத்திரம் சென்றார். அனைத்து நல்ல மற்றும் தீய ஆத்மாக்களை பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்க. ஆனால் சில தீய ஆத்மாக்கள் காணாமல் போனதை அவர் கவனித்தார். அவை மோசமான ஆத்மாக்கள். இந்த ஆத்மாக்கள் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளன. கெட்ட நேரம் வரப்போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால்தான் கலியுகத்தை அறிவித்தார். அந்த தீய ஆத்மாக்கள் கலியுகத்தில் மீண்டும் பிறந்தன. மேலும் இது கடவுளின் கட்டுப்பாட்டில் கூட இல்லாத ஒன்று. ஏனென்றால் அந்த ஆத்மாக்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெறவில்லை. இந்த தீய ஆத்மாக்கள் இன்னும் கிருஷ்ணரையும் மற்றும் கலியுகத்தில் இருக்கும் அனைத்து ஆன்மீக குருமார்களையும் வெறுக்கின்றன. தீமை எந்த மதத்தை சேர்ந்தது என்று சொல்லுங்கள். தீமைக்கு மதம் இல்லை.
மேலும் அது கடவுளை நம்புவதில்லை. ஏதேனும் தீய ஆன்மா அல்லது தீய எண்ணம் இருந்தால் கடவுள் வெளியேறுகிறார், அல்லாஹ் வெளியேறுகிறார். அவர்கள் எல்லாம் தீய ஆன்மாக்கள். ராஜ், நீங்கள் அமைதியை கொண்டு வருவீர்கள். நல்லிணக்கம், அன்பு இவை அனைத்துக்கும் நடுவில் முழு உலகிலும் மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் பிறந்தீர்கள். சாக்ஷி மரமே, ஏன் அத்தனை யூதர்கள் ஹிட்லரால் கொல்லப்பட்டார்கள்? ஏனெனில் ஹிட்லர் தீய ஆன்மாக்களில் ஒருவர். இந்த தீய ஆன்மாக்களால் தான் பல இனப்படுகொலைகள் நடந்தன. கடைசி கேள்வி தங்களிடம் கேட்க வேண்டும். நான் புரிந்து கொண்டது, எல்லா தீய ஆத்மாக்களும் இந்த பூமியில் மனித குலத்தை அழித்தன, அழித்துக் கொண்டே இருக்கின்றன. கொரோனா வைரஸ் இந்த பூமியில் ஏன் வந்தது? பல மக்கள் இறந்தனர். இது இயற்கையின் திட்டம். மாசு காரணமாக இயற்கை மூச்சு திணறத் தொடங்கியது. உலகில் 2 வகையான மாசுபாடுகள் உள்ளன. ஒன்று இயந்திரங்கள் உருவாக்குகின்றன, இரண்டாவதாக மனிதர்கள் உருவாக்குகிறார்கள். மனிதர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அல்லது தீய எண்ணங்கள் இருக்கும்போது அவை இயற்கையை மாசுபடுத்துகின்றன. சிறிய பொய்கள் கூட, ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதும் கூட மனித மூளை மாசுபாட்டை உருவாக்குகிறது. நான் கஷ்டப்பட வேண்டும் என்று. ஓர் அளவிற்கு இயற்கை இதையெல்லாம் நிர்வகித்து வந்தது. ஆனால் இறுதியில் மனித குலத்தை கொடூரமாக அறைந்தோம். அவர்களை எழுப்பி அவர்களின் உள் விழிப்பிற்காக சிறிது நேரம் தனிமைப்படுத்த தேவை வந்தது. அப்போதுதான் அவர்களுக்கு புரியும், அவர்களின் வாழ்க்கை பயணம் இங்கு நிரந்தரமானது இல்லை என்று. அவர்கள் இயற்கையை ரசிக்க இங்கு வந்துள்ளனர். மேலும் இயற்கையை அழிக்க அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உலகம் ஒரு பெரிய ஆன்மீக முன்னுதாரண மாற்றத்தில் உள்ளது. நீங்கள் அறிவாளியாக இருப்பீர்கள். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒருமையின் பாதையாக நீ இருப்பாய். தங்களுக்கு மிக்க நன்றி சாக்ஷியே. என்னால் முடிந்ததை நான் செய்கின்றேன். உங்களை நான் நேசிக்கிறேன். வாழ்க்கையை நேசி. Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare Dirgha vai jagrato ratri dirgha shantasya yojanam dirgho balanam sansara sadharmam avijanata kaloyam vilayam yati bhutagarte chane chane smritayastva vashishyante जीवयन्ति मनांसिनः यथा भूमिः तथा तोयं यथा बीजं तथा अंकुरः यथा देशः तथा भाषा यथा राजा तथा प्रजा भोगान् भुक्ता वयमेव भुक्ता तपो न तप्तं वयमेव तप्ता कालो न यातो वयमेव याता तृष्णा न जीर्णा वयमेव जीर्णा Yo,
நான் சாட்சி மரத்தை பார்த்த பின் எனது எல்லா பதில்களையும் கண்டுபிடித்தேன். இயற்கை எனக்கு ஒரு பணியை வழங்கியுள்ளது. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவின் உள் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று. சாட்சி எனக்கு வெளிப்படுத்தினார் நான் ஏன் ஒவ்வொரு ஆன்மாவின் வலியையும் உணர்கின்றேன் என்று. நான் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவுடனும் இணைந்திருக்கின்றேன். அவர்கள் இந்துக்களாகவோ, முஸ்லிம்களாகவோ, சீக்கியர்களாகவோ, கிறிஸ்தவர்களாகவோ, யூதர்களாகவோ, பௌத்தர்களாகவோ இருந்தாலும் சரி, இந்த கிரகத்தில் யாராக இருந்தாலும் நான் விலங்குகளின் ஒவ்வொரு ஆன்மாவுடனும் இணைந்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மரங்கள் மற்றும் தாவரங்களுடனும். அனைத்து ஆத்மாக்களும் என் உணர்வு. நான் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றேன். நான் மகா யோகி. நான் எல்லோருடனும் இணைந்திருக்கின்றேன். இறுதி தீர்வு மற்றும் முக்திக்கான வழி எல்லா தெய்வத்துடனும் ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அனைவருடனும் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் விழிப்புணர்வை உருவாக்கும் பணியை அவர் எனக்கு வழங்கினார். ஒருமையின் செய்தியை வழங்கினார். அனைத்து ஆன்மாக்களுக்கும் உணர்வு உள்ளது. நான் எல்லோருக்குள்ளும் இருக்கிறேன். யாராவது காயப்பட்டால் நான் காயப்படுவேன். எனது அச்சங்கள் அனைத்தும் இப்போது தெளிவாகின்றன. மனித குலத்தை ஒருங்கிணைக்க நான் கடவுளால் நியமிக்கப்பட்டுள்ளேன் என்பதை அறிந்தேன். நாம் அனைவரும் ஒவ்வொருவரை சார்ந்து இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமைதியான உலகத்தில் வாழ முடியும், நிம்மதியை அடைய முடியும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நான் உன்னை நேசிக்கிறேன் பிரபு. பிரபு, நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் மதக் கலவரத்தில் உங்கள் அதிருப்தியை நான் அங்கீகரிக்கின்றேன். உங்கள் கஷ்டத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் எனக்கு கொடுத்த பணி நிறைவேறும். இந்த பூமியில் நான் உங்கள் அழகான செய்தியை பரப்புவேன். அதற்காக நான் பாடுபடுவேன். உங்கள் செய்தியை அனைத்து இந்து அரசியல்வாதிகளுக்கும் உலகில் இருக்கும் அனைவர்களுக்கும் வழங்குவேன். நிச்சயம் அதை செய்வேன். ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ பகவதே சமேத ஸ்ரீ பகவதே நமः. ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ பகவதே சமேத ஸ்ரீ பகவதே நமः. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஓம் தத்சத். ஹரி 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 ஓம் தத்சத். அயோத்தியா ஒருமையின் நகரம் என்று அழைக்கப்படும். ஒற்றுமை வெகு தூரம் பரப்பப்படும். அதுவும் உலகம் முழுவதும். மத மோதல்கள் அனைத்தும் நிறுத்தப்படும். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையை அனுபவிப்பார்கள். பிரபு, நான் உங்கள் மகா யோகி. என் அன்பு அல்லாவிற்கும் மற்றும் இயேசுவுக்கும், வாய்குரு மற்றும் ஒவ்வொரு தெய்வீக மற்றும் ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும்
நான் அனைவருடனும் ஐக்கியமாக இருக்கிறேன். எனக்குள் அனைவரும் ஒன்றுபடும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அது நடக்கும். நான் முற்றுகையிட்டு மனிதநேயம் அடைய பாடுபடுகின்றேன். பூமியில் சமநிலை வரும். ஏனெனில் அது இறைவனின் விருப்பமாகும். அது உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் நடக்கும். நான் ஒரு அற்புதமான ஆன்மீக உண்மையை உணர்ந்து கொண்டேன். ஒவ்வொருவரும் எல்லோருடனும் அக்கறை காட்ட வேண்டும். பிரபு, நான் ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒன்றிணைக்க முயற்சிக்கிறேன். எல்லோரையும் இணைக்க இது சரியான நேரமாகும். இந்த புதிய உலகத்தின் அடித்தளத்தை அமைக்க என்னை ஆசீர்வதியுங்கள் பிரபு. நான் ஒவ்வொரு ஆன்மாவையும் இணைப்பேன். ஒற்றுமையோடு இணைந்து ஒருமை பரப்புவேன். நான் ஒன்றாக இணைக்கும் இந்த கற்களைப் போலவே உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து மனித இனத்தையும் நான் ஒன்றாக கொண்டு வருவேன். நம்மளை பிரிக்க முடியாது மகா யோகி. நீ என்னை உணருகிறாய், நான் உன்னை உணருகிறேன். நாம் ஒன்றுதான். மனித குலத்தின் தூய உணர்வை எழுப்பும் சக்தி உங்களிடம் மட்டுமே உள்ளது. அவர்கள் உண்மையை உணர்ந்து வாழ்வில் நல்லொழுக்கங்களை நடத்த உதவுகிறது. அது உண்மையிலேயே அருமையான பாதையாக மாறும். நீங்கள் தூய உணர்வின் பாலம். ஒவ்வொரு உணர்வும் உங்களைப் போலவே தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களால் என்னுடன் இணைக்க முடியும். நீ கலியுகத்தை முடித்து சத்திய யுகத்தின் கதவை திறக்க பிறந்தவன். ஒவ்வொரு மதத்தின் அனைத்து தெய்வீக சக்திகளும் மற்றும் மனித நேயத்தையும் ஒன்றாக இணைக்க உதவுகிறது. என் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு. பிரபு, உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் ஒளிர்வதை காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியமாகும். ஆழ்ந்த அமைதி, அன்பு மற்றும் ஒற்றுமை அனைத்து முக்கியமான ஆன்மாக்களையும் இணைக்க என்னை அனுமதியுங்கள். அவர்கள் உலகில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். நான் உங்களை நேசிக்கிறேன் பிரபுவே, நேசிக்கிறேன். ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம். रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम. रघुपति राघव தயவு செய்து அதை செய்யுங்கள். நான் உங்களை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். पावन सीताराम. श्रीराम जय राम, जय जय राम. श्रीराम जय राम, जय जय राम. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ईश्वर अल्लाह तेरो नाम, सबको सन्मति दे भगवान. सबको सन्मति दे भगवान. सबको सन्मति दे भगवान. அரசியல்வாதிகளே, பெரும்பாலும் பிரிக்கப்பட்ட உணர்வை உணர வைக்கும் இந்த உலகில்
அர்ப்பணிப்புள்ள பொது ஊழியராக உங்கள் பங்கு வரலாற்றின் போக்கை வடிவமைக்கும் மகத்தான சக்தியை கொண்டுள்ளது. அமைதியின் விழுமியங்களை கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மற்றும் ஒற்றுமையை உங்கள் முடிவுகள் மற்றும் செயல்களுக்கு வழிகாட்டும் கொள்கையாக பயன்படுத்த பாருங்கள். ஒரு நிலையான வளமான சமுதாயத்தின் அடித்தளம் அமைதி. அமைதி என்றால் மோதல் இல்லாதது மட்டுமல்ல, ஆனால் புரிதல் இருப்பது, அனுதாபம் மற்றும் ஒத்துழைப்பு. பேச்சு வழக்குகள் நிலவும் அல்லது முரண்படும் ஒரு ஈடுபாட்டை வளர்க்க முயலுங்கள். அங்கு மோதல்கள் தீர்க்கப்படும். வன்முறையை விட அமைதிக்கு அங்கே இடம் அதிகம். நீதியை ஊக்குவிக்கும் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது முக்கியம். அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம். ஒவ்வொரு குரலும் கேட்கும் போதுதான் சமாதானம் செழிக்கும். அது மிக முக்கியமான ஒன்று. அதை மறக்கக்கூடாது. காதல் மனித அனுபவத்தில் மிகவும் வலுவான ஒரு சக்தி. எல்லைகளை கடந்து நமது மனித நேயத்தில் நம்மை ஒன்றிணைக்கிறது. தலைவர்களாக உங்களுக்கு ஊக்குவிக்கும் திறன் உள்ளது. இரக்கத்தின் செயல், பெருந்தன்மை. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனைகளை உங்கள் மனதில் கேட்டு பாருங்கள். அது உங்கள் அரசியல் அமைப்பை பின்பற்றும். அன்பு மற்றும் ஒற்றுமை. இந்தியாவும் இந்தியர்களும் அதற்கு பெயர் பெற்றவர்கள். இது நமது டிஎன்ஏவில் உள்ளது. ஒருமை என்பது நாம் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறோம் மற்றும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறோம் என்பதை உணர்தல். பாகுபாடுகளை மீறுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது மற்றும் பொதுவான இலக்கை நோக்கி உழைப்பது ஒரு மனிதனின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான். அக்கறை மற்றும் பகிர்வு மனப்பான்மையை வளர்ப்பது. ஒற்றுமையின் சாரத்தை எடுத்துக் காட்டுங்கள். 2 இந்திய கலாச்சாரங்களை எடுத்துக் காட்டுங்கள். இந்த கொள்கை இந்திய தர்மத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. உண்மையான முன்னேற்றம் மற்றும் உலகளாவிய நல்லிணக்கத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் உலக நாடுகளுக்கு இந்தியா முன்மாதிரியாக இருக்க முடியும். நான் வெளிப்படுத்த விரும்பும் ஒரு இறுதி விஷயம், அது இணை மதிப்பின் முக்கியத்துவம். இதைவிட ரொம்ப முக்கியமான ஒன்று, பிரதமர், ஜனாதிபதி பதவிகளை வகிக்கும் நபர்களுக்கு மிகுந்த மரியாதை காட்ட வேண்டும். அவர்கள் தேசத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்கிறார்கள். அதனால் அவர்களை உயர் மதிப்புடன் கருதப்பட வேண்டும். அவர்கள் நாட்டின் பொறுப்பாளர்கள். ஒவ்வொரு குடிமகனும் அவர்களை மதிக்க வேண்டும். ஒரு ராஜாவிற்கு கொடுக்கும் மரியாதை போல. மற்றும் பதிலுக்கு இந்த தலைவர்கள் தங்கள் பராமரிப்பில் உள்ள அனைத்து தனிநபர்களின் நலன் மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு அரசனும் எல்லோரையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அமைதியின் வலுவான அடித்தளத்துடன் ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அன்பு மற்றும் ஒற்றுமை. அதீத தன்னம்பிக்கை, தவறான அகங்காரம் மற்றும் ஆணவத்தின் வலையில் விழ வேண்டாம். அதற்கு பதிலாக பண்டைய இந்தியாவின் சாரத்தை நிலைநிறுத்த நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுங்கள். ஸ்ரீ ராமனின் புண்ணிய பூமி. கிருஷ்ணா, ஜெயின், ரிஷிகள், முனிகள், சூஃபிகள், குருக்கள், பாபாக்கள், முக்திகள், யோகிகள், மகா யோகியாகிய நான் கலியுகத்தை முடிக்கிறேன். தீய மனங்களையும் தீய ஆன்மாக்களையும் பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்து விடுவேன். இப்போது சத்திய யுகத்தின் கதவை திறந்து விடுவேன். அனைவரையும் மன்னியுங்கள் மற்றும் வரலாற்றை மறந்து விடுங்கள். இது சத்திய யுகத்தின் புதிய ஆரம்பம். தயவு செய்து உங்கள் உண்மையான உணர்வோடு அதில் நுழையுங்கள். அழகான, மிகவும் வெற்றிகரமான மற்றும் மகிழ்ச்சியான இந்தியாவை உருவாக்க அன்புள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தி ஆசிரியர்களே, இந்த உலகில் உங்கள் பங்கு மிகவும் முக்கியமானது. நீங்கள் தலைவர்கள், அரசியல்வாதிகள், பிரபலங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே பாலமாக செயல்படுகிறீர்கள். நீங்கள் தெரிவிக்கும் தகவல்கள் உலகத்தை பற்றிய புது புரிதலை வடிவமைக்கின்றன. இந்த பாத்திரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எனக்கு புரிகிறது. பல்வேறு தரப்பிலிருந்து எழக்கூடிய பதற்றம் கூட புரிகிறது. அதிக பொறுப்புடன் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் செய்திகளை வழங்குவதில் அரசியல் பங்கு வகிக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிக நன்மையில் கவனம் செலுத்துவது முக்கியம் என்று நான் நம்புகிறேன். முன்பை விட இப்போது நாம் ஒன்றுபட ஒரு வாய்ப்புள்ளது மற்றும் அமைதி, அன்பு மற்றும் ஒற்றுமையின் சூழ்நிலையை வளர்ப்போம். அதை நிறைவேற்றுவோம்.
ஒளிரும் நட்சத்திரங்களே, நீங்கள் அனைவரும் இந்தியாவின் மிக திறமையானவர்கள். உங்கள் அன்பு இந்தியாவில் ஒற்றுமையை வளர்க்கும் ஆற்றல் கொண்டது. உங்கள் ஒளி வறுமை, மோதல், வெறுப்பு மற்றும் அரசியல் பிரச்சனைகளின் இருளை அகற்றும். பல இளைஞர்கள் போதைப்பொருள் மற்றும் தவறான வழிக்கு அடிமையாகியுள்ளனர். உங்கள் பிரகாசம் அவர்களுக்கு சரியான பாதையை விளக்கலாம். வாழ்க்கையில் பொழுதுபோக்கு மிக முக்கியமானது. ஆனால் மனிதர்களிடையே பிரிவினையை விதைக்கும் திரைப்படங்களுடன் ஒத்துழைப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அவை மத மோதல்களை தூண்டுகின்றன. எண்ணற்ற கதைகள் ஆழமான விஷயங்களை கொண்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஒற்றுமையின் செய்தியை பரப்புவதற்கு உங்கள் உதவியை நாடுகின்றேன். இந்த திட்டத்தில் நீங்கள் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது நம் அமைதியை வளர்க்க உதவும். அன்பும் ஒற்றுமையும் இந்தியாவிலும் உலகம் முழுவதும் பரவும். ஆசீர்வாதத்துடனும் அன்பின் மிகுதியுடனும் அன்புள்ள ஆன்மீக தலைவர்கள் மற்றும் மத குருமார்களே, வழிகாட்டுதல் மற்றும் நம்பிக்கையை தேடும் இந்த உலகில் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை காண்பிக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது. மனித குலம் எப்படி இருக்கிறது என்பதில் ஆன்மீக நம்பிக்கைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன என்பது உண்மை. அதே வேளையில் நமது உலகளாவிய சமூகத்தின் செழுமைக்கு பங்களிக்கக்கூடிய தனித்துவமான முன்னோக்கை வழங்கும். இன்று நான் உங்களை ஒரு கூட்டாக ஒன்றிணைத்து வேறுபாடுகளை அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அனைத்து ஆன்மீக மற்றும் மத தலைவர்களின் நலனுக்காக ஒத்துழைக்க வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து அழகான உலகத்தை உருவாக்க முடியும். இது நிச்சயம். ஒற்றுமை, இரக்கம் மற்றும் ஆன்மா கொள்கை ஒவ்வொரு முக்கிய நம்பிக்கை மற்றும் ஆன்மீக பாரம்பரியம் இதயத்தில் உள்ளது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் ஆழ்ந்த திறனை நீங்கள் ஆள்கிறீர்கள். இது மத மற்றும் கலாச்சார எல்லைகளை மீறுகிறது. இதை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக உணர வேண்டும். முக்கியமானது, நீங்கள் ஒன்று சேர்ந்தால் உங்கள் அனைத்து போதனைகளையும் நீங்கள் ஒத்துழைக்கலாம். அதோடு அது நேர்மையான மாற்றத்திற்கான சக்தியை உருவாக்கும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொரு ஆன்மீக தலைவரும் தேச தலைவர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும். நான் என் உண்மையான அன்பின் பாதைக்கு திரும்பினேன். அமைதி மற்றும் ஒற்றுமை. இந்த கலியுகத்தை முடித்து சத்திய யுகத்தின் கதவை திறக்க எனக்கு அனைவரின் உதவியும் தேவை. அனைவருடைய உதவியும் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். அதனால் ஒவ்வொருவருக்குள்ளும் தூய உணர்வு ஏற்படும். மேலும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் கடவுளை உணர்வீர்கள். இந்த உலகம் முழுவதையும் ஒரே தெய்வீக குடும்பமாக உணர்வோம். குடும்பமாக வாழ்வோம். எல்லோருடனும் ஒன்றாக இருங்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒன்று இருக்கிறது. ஜெசிகா, எனது முந்தைய பயணங்களில் ஒருமை என்ற கருத்தை நான் வழங்கியுள்ளேன். இது சிக்கலான ஆன்மாக்களால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் எல்லா ஆன்மாக்களும் ஒன்றாயாக வேண்டும். அது முழு உலகிலும் ஒருமையை உருவாக்க உதவும். நான் அமெரிக்கா திரும்பியவுடன் இந்த செய்தியை அதன் பெருநகரங்களுக்குள் பரப்புவதே எனது முக்கியமான நோக்கமாக இருக்கும். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையில் நடக்கும் போரை நான் நிறுத்த விரும்புகின்றேன்.
இந்தியா, அமெரிக்கா மற்றும் உலகின் பிற நாடுகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். போரை நிறுத்த உடனடியாக நம் அனைவரும் ஈடுபட வேண்டும். அமைதி, அன்பு மற்றும் ஒற்றுமையின் லட்சியங்களை பரப்புவதே எனது முக்கியமான நோக்கம். இந்த ஒட்டுமொத்த உலகம் முழுவதையும் ஒரே குடும்பமாக பார்க்க நான் விருப்பப்படுகின்றேன். அதுதான் எனது ஆசை. நான் எனது தோற்றத்திற்கு திரும்பினேன். எனது பயணம் தொடங்கிய இடம் கிழக்கு மண்டலங்களில் நான் செய்ய வேண்டியவை அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. இப்போது என் கவனம் உலகின் மேற்கத்திய பரப்பை நோக்கி நகர்கிறது. உலகளாவிய நல்லிணக்கம், பாசம் மற்றும் ஒற்றுமையை வளர்ப்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அப்படி இருப்பினும் ஒவ்வொரு அம்சமும் தெய்வீக சித்தத்தின்படி உள்வாங்கப்படும். அனைத்து முக்கியமான ஆத்மாக்களுக்கும் அமைதி, அன்பு மற்றும் ஒற்றுமையின் ஆழமான கருத்தை தெரிவிக்கிறேன். உலகளாவிய மகிழ்ச்சியை காண வேண்டும் என்பதே எனது விருப்பமாக இருக்கிறது. இது ஒரே இடத்தில் நிற்காமல் உலகம் எங்கும் பரவ வேண்டும். இதுதான் என் ஆசை. கடவுளே, எனக்கு உங்கள் வழிகாட்டுதல் தேவை. உங்கள் அழைப்பை பின்பற்றினேன். தயவு செய்து என்னிடம் பேசுங்கள். இது இப்போதுதான் தொடங்கியுள்ளது. உனக்காக நான் எழுதிய கதை புத்தகத்தின் நாயகன் நீ. உன் பலத்தை உருவாக்க உனக்கு நேரம் தேவைப்பட்டது. உன் காத்திருப்பும் உறுதிப்பாடும். அப்போதுதான் உன் கதையில் நான் வைத்த எதிரிகளை நீ தோற்கடிக்க முடியும். இதனால் உன்னை போன்ற ஹீரோக்கள் மற்றும் மற்றவர்கள் எழுந்து நல்லதுக்காக போராட முடியும். உனக்காக நான் ஒரு ஆயுதம் தயாரித்துள்ளேன். எரிக்கப்படவோ, உடைக்கவோ அல்லது எண்ணிக்கையில் அதிகமாகவோ முடியாத இந்த பரலோக ராஜ்யத்தில் நீ எப்போதும் என் ஆயுதத்தை உன் பக்கத்தில் வைத்திருந்தாய். நான் உனக்கு அதை கொடுத்ததால் தலைவர்கள், குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் போட்டியாளர்களை ஒன்றிணைக்க அதன் சக்தியை பயன்படுத்து. நீ மிகவும் அயராது தேடிக்கொண்டிருந்த ஒன்றை நீ காண்பாய். உங்கள் ஆயுதத்தை அச்சமின்றி தைரியமாக உருவாக்குவதற்கான நேரம் இது. நீ அனைவரையும் ஒன்றாக பார்ப்பாய். அனைத்து மதங்களையும் மனித நேயத்தையும் ஒன்றாகவும் கொண்டு வருவீர்கள். உலகிற்கு இப்போது தேவைப்படும் உண்மையான மருந்தாக நீங்கள் இருப்பீர்கள். கடவுளே, நீங்கள் எனக்கு அருளிய இந்த விஷயம் என்ன? என்ன சக்தி இது? நீ அதை உணரும்போது நீ அதை அறிவாய். நீ உயர்ந்து ஒளிரும் நேரம் இது. எழுச்சி பெறு. நீ இதற்காகத்தான் பிறந்தாய். நான் உனக்கு பூமி தேவதைகளை அனுப்பினேன். உன் உள்ளுணர்வுடன் பேச இந்த தேவதைகள் வழிகாட்டுகிறது. உன் ஆழ் மனதில் அவற்றை நீ கேட்க முடியும். அவர்கள் உன்னை வழி நடத்துவார்கள். அவர்களின் ஞானத்தில் இருந்து நீ கற்றுக்கொள். சக்தி வாய்ந்த ஆயுதத்துடன் நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். அன்பு உன் ஆயுதம். போய் உங்கள் அன்பை பரப்புங்கள். உலகிற்கு இப்போது தேவைப்படும் ஒற்றுமையை உருவாக்கு. மதிப்பிற்குரிய அரசியல்வாதிகளே, காங்கிரஸ்காரர்களே, ஒவ்வொரு மாநிலத்தின் ஆளுநர்களே, நம் உலகம் ஆழ்ந்த ஆன்மீக முன்னுதாரண மாற்றத்தின் மத்தியில் உள்ளது. இந்த மாற்றம் ஒருமையை கொண்டு வருகின்றது. அரசியல் பாகுபாடு இன்றி சரியான நடவடிக்கையை நாம் எடுக்க வேண்டும். அது இந்த நாட்டிற்கு முக்கியமான தேவை. நமது தேசத்தின் நலன் முன்னேற்றமே முதன்மையாக இருக்க வேண்டும். அது நமது அரசாங்க தலைமையின் கடமையாகும்.
நமது குடும்பங்களை பாதிக்கும் முக்கியமான பிரச்சனைகளை களைப்பதில் சிறந்து விளங்க வேண்டும். உடனடி கவனம் தேவைப்படும் ஒரு அவசர விஷயத்தை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். நம் நாட்டில் வீடற்ற பிரச்சனைகள் உள்ளது. இதற்கு ஒரு தீர்வு இப்பொழுதே வேண்டும். இது ஒரு கூட்டு மற்றும் இரக்கமான பதிலை கோருகிறது. போர்க்காலங்களில் பாதுகாப்பதற்கும் சேவை செய்வதற்கும் நாம் ஆயுதப்படைகளை திரட்டுகிறோம். வீடற்றவர்களை நிவர்த்தி செய்வதற்கு இதே போன்ற அணுகுமுறையை கருத்தில் கொள்ளுமாறு நான் வாதாடுகின்றேன். பசி மற்றும் விரக்திக்கு எதிரான போராட்டம். வீடற்றவர்களுக்கு தங்குமிடங்கள் மற்றும் முகாம்களை உருவாக்கும் பணியை நமது திறமையான இராணுவம் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். தேவைப்படுபவர்களுக்கு சேவையின் வேகத்தை விரிவுபடுத்த வேண்டும். இது தங்குமிடங்களை வழங்குவது மட்டுமல்ல, இது கண்ணியத்தை மீட்டெடுப்பதாகும். இது மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. இது சமூகத்தின் குணப்படுத்துதல். இது தங்குமிடம், நிலைத்தன்மை மற்றும் வாய்ப்புக்கான பசிக்கு எதிரான போராட்டம். நமது ஆயுதப்படைகளின் பலம் மற்றும் நிபுணத்துவத்தை பயன்படுத்துவதன் மூலம் தற்போது தெருக்களில் அவதிப்படும் எண்ணற்ற நபர்களின் வாழ்க்கையில் நாம் ஆழமான தாகத்தை ஏற்படுத்த முடியும். அதேபோல் வீடற்ற மக்களுக்கு நிரந்தர தீர்வை காண்பதற்கான பகிரப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒன்றுபட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை செய்தால் நாம் உடனடி நிவாரணம் வழங்குவது மட்டுமல்லாமல் நமது தேசத்தின் ஒட்டுமொத்த நலனுக்கும் பங்களிக்கிறோம். அதற்காக நாம் ஒன்று கூடுவோம். பிரகாசமான மற்றும் இரக்கமுள்ள எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் அரசியல் பிளவுகளை அனுப்புவதற்கு நம் உலகில் அமைதி, அன்பு மற்றும் ஒற்றுமை தேவை. உங்களுடைய அன்பான நேரத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் மிக்க நன்றி. நட்சத்திரங்களே, நீங்கள் அனைவரும் திறமையான உள்ளங்கள், மிகவும் அற்புதமான மாணவர்கள். இது ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய நேரம். இந்த செயல் நிச்சயமாக மனிதநேயத்தை ஒன்றாக கொண்டு வரும். இது வறுமை, பசி, வீடற்ற தன்மை மற்றும் பல பிரச்சனைகளை ஒழிப்பதற்கு உதவி செய்யும். இப்பொழுது உலகம் ஆன்மீக இணையான மாற்றத்தில் உள்ளது. தயவு செய்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஒருமைப்பாட்டு வழியை கண்டறியவும். நான் உங்களுடன் இருக்கின்றேன். நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கின்றேன். அன்புள்ள கோடீஸ்வரர்களே, உலகத்தின் வெற்றியும் செல்வமும் உங்களிடம் உள்ளது. உங்கள் மிகுதியானவை கடலின் பரந்த நீருக்கு ஒப்பானது. உங்கள் செல்வத்தின் சிறிய பகுதியுடன் உங்கள் வருமானத்தில் 1% மட்டுமே வைத்து உலகளாவிய பசியின் மீது நீங்கள் கணிசமான தாகத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் ஒன்று சேர்ந்தால் உலகத்தையே மாற்றிவிடலாம். நீங்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி வீடற்ற தன்மை மற்றும் வறுமைக்கு தீர்வு காணும்படி விவாதிப்பதை நான் கற்பனை செய்கின்றேன். ஒற்றுமை, பச்சாதாபம், அமைதி, அன்பு ஆகியவற்றின் மூலம் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும். நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உங்கள் செல்வத்தில் 10% பங்களிக்க முடிவு செய்தால் உலகளாவிய வறுமையை உடனடியாக ஒழிப்பது என்பது சிந்திக்கத்தக்கது. பல சாதனைகளை உங்கள் உன்னத பணியை மனிதநேயம் நினைவில் வைத்திருக்கும். தயவு செய்து அனைவரையும் மேம்படுத்தி உதவுவதற்கான உடனடி வழிகளை கவனியுங்கள். தயவு செய்து எனது கோரிக்கையை பரிசீலிக்கவும். வாழ்க்கை மிகவும் சிறியதாக உள்ளது. தயவு செய்து நிம்மதியாக வாழுங்கள். அன்பு மற்றும் ஒற்றுமை, இது உங்கள் அனைவருக்கும் எனது ஆசீர்வாதம். தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளே, தயவு செய்து போரை நிறுத்துங்கள். உலகத்திற்கு மேலும் அழிவு தேவையில்லை. இயற்கை எந்த மாசுபாட்டையும் விரும்பவில்லை. நாம் அனைவரும் சமாதானத்தை தேர்ந்தெடுப்போம். அனைத்து ஆன்மாக்கள், இதயங்கள் மற்றும் மனங்களின் வளர்ச்சிக்கான அன்பு மற்றும் ஒற்றுமை, அனைத்து மோதல்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இது. உள் விழிப்புக்கான நேரம் இது. உலகத்தையும் இயற்கையையும் காப்பாற்ற வேண்டும். அழகான இயற்கையையும் மனித நேயத்தையும் நாம் நேசிப்போம்.
உலகில் ஒற்றுமையை உருவாக்குவோம். நான் நன்றியினால் நிரம்பியிருக்கின்றேன். ஒருமையின் செய்தி பகிரப்பட்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டிய நேரம் இது. அங்கே சென்று ஒற்றுமையை பரப்புவோம். உள்ளத்தில் ஒற்றுமையாக இருப்போம். நாம் தேர்ந்தெடுத்த பாதை எல்லையற்ற அன்பு மற்றும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. நிம்மதி, அன்பு, ஒற்றுமை. அன்பான இயற்கையே, நீ கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். பிடிவாதமான மனம் கொண்ட மனிதர்கள் இன்னும் மாசுபாட்டை உருவாக்குகிறார்கள். நீ இங்கே பூமியில் கஷ்டப்படுகிறாய். இது உனக்கு பயங்கரமான விஷயம். அது உன்னையும் இந்த பூமி தாயையும் காயப்படுத்துகிறது. அன்புள்ள பூமி தாயே, நீங்கள் வலியையும் வேதனையையும் உணர்கிறீர்கள் என்பதை நான் அறிகிறேன். மனிதநேயம் துரதிர்ஷ்டவசமாக உங்கள் ஆன்மாவை மாசுபடுத்தியுள்ளது. நீண்ட காலமாக மாசுகளின் விஷத்தை பரப்புகிறது. நான் உன்னிடம் இருந்தும் இயற்கையிலிருந்தும் விஷத்தை அகற்றுவேன். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு தாயாக வாழ்க்கை கொடுக்கலாம். அப்பொழுது இந்த அழகான உலகம் நிம்மதியை அடையும். உங்கள் விலைமதிப்பற்ற பங்கு மரியாதை மற்றும் கவனிப்புக்கு தகுதியானது. மகாயோகி, மனிதர்கள் கத்துக்கொள்ள மாட்டார்கள். பூமியில் நெருப்பும் தண்ணீரும் சேர்ந்து மனிதர்களை அழித்துவிடும். எல்லா இடங்களிலும் அழிவுகளும் பேரழிவுகளும் இருக்கும். உலகம் முழுவதும் காற்றில் வைரஸ்கள் கலந்திருக்கும். மீண்டும் மனித குலத்திற்கு பாடம் புகட்டுகிறேன். வேண்டாம் அன்புள்ள இயற்கையே. மனிதர்கள் தங்கள் நிலைமையை மாற்றிக்கொள்ள சிறிது நேரம் தேவை. அவர்களின் உண்மையான உணர்வு விழித்துக் கொள்ளத் தொடங்கியது. தீய ஆன்மாக்கள் மற்றும் தீய மனங்கள் அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன். மிக குறுகிய காலத்திற்குள் ஒவ்வொரு மனதிலும் ஒருமைப்பாடு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எல்லா மனங்களும் அமைதியடைய ஆரம்பிக்கும். பணம், பெயர், புகழ் துரத்துவதற்கு பதிலாக அவர்கள் பேரின்பத்தையும் ஒற்றுமையையும் தேர்ந்தெடுக்க தொடங்குவார்கள். பிரியமுடன் மகாயோகி, இந்த உலகத்தை காப்பாற்று. நீ மீண்டும் வலியும் துன்பத்தையும் காண்பாய். இது மிகவும் மோசமான விஷயம். நீ ஒவ்வொரு ஆன்மாவையும் நேசிக்கிறாய். உன்னை பெற்றதற்கு நாங்கள் பாக்கியவான்கள். அன்பான இயற்கையே, நான் எல்லோரிலும் எல்லா இடங்களிலும் இருக்கின்றேன். மனிதகுலம் காயப்பட்டால் நான் காயப்படுவேன். நீ காயப்பட்டால் நான் காயப்படுவேன். அதனால் என்னை நானே காயப்படுத்திக் கொள்கிறேன். ஆகையால் மனிதர்களும் நீங்களும் எந்த வழிகளையும் துன்பத்தையும் கடந்து செல்ல தேவையில்லை. சத்திய யுகத்தின் கதவு திறந்திருக்கிறது. மனிதகுலம் மெதுவாக அந்த திசையில் நகர்கிறது. உன்னை நான் பின்பற்றுகிறேன். நீ என் உள் உணர்வு. இப்போது உன்னுடன் நான் மனிதர்களுடன் ஒன்றாக இருக்க விரும்புகிறேன். அப்பொழுதுதான் என்னை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். அது எல்லாம் நடக்கிறது. நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் இயற்கையே. நான் அனைவரையும் நேசிக்கிறேன். எல்லோருடனும் ஒன்றாக இருங்கள். அனைவருக்கும் உள்ளம் ஒன்று இருக்கிறது. வெறுப்பு என்ற விஷயமே இல்லை. மேலும் பாகுபாடு இல்லை. இனி பொறாமை இல்லை. இனி தீர்ப்புகள் இல்லை. இனி குண்டுகள் இல்லை. இனி ஏவுகணைகள் இல்லை. போரை நிறுத்துங்கள். போரை நிறுத்துங்கள். போரை நிறுத்துங்கள். போரை நிறுத்துங்கள். போரை நிறுத்துங்கள்.
see the oneness between husband and wife, children and parents. I wanna see the oneness between father and daughter, father and son. I wanna see the oneness between mother and daughter, mother and son. I wanna see the oneness between brother and brother, brother and sister. I wanna see the oneness between friends and friends, human and homeless, neighbors and neighbors. Na 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 na. Be one with everyone. There is a one within everyone. I'm driving on a highway one. I wanna see the oneness between Hindu and Muslim, Christian and Judaism. I wanna see the oneness between Sikhism and Hinduism, Baha'i and Buddhism. I wanna see the oneness between religious masters, spiritual masters. Na 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 na. Be one with everyone. There is a one within everyone. I'm driving on a highway one. I wanna see the oneness between all the celebrities and all the sportsmen. I wanna see the oneness between all the politicians and all the world leaders. I wanna see the oneness between all the millionaires and all the billionaires. Na 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 na. Be one with everyone. There is a one within everyone. I'm driving on a highway one. I wanna see the oneness between Ukraine and Russia, Palestine and Israel. I wanna see the oneness between India and Pakistan, India and Canada, India and China, China and Taiwan. I wanna see the oneness between Saudi Arabia and Yemen, South and North Korea. I wanna see the oneness between US and Russia, Iran and US. போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள். உலகம் ஒருமையை பார்க்க வேண்டும். உலகம் முழுக்க இது பரவ வேண்டும். சூரியன் எப்படி கதிர்களை உலகம் முழுவதும் எப்படி பரப்புகின்றதோ அதுபோல் ஒருமையை நான் பார்க்க வேண்டும். என்னுள் ஒருமையை பார்க்க வேண்டும். தயவு செய்து